கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். சங்கீதம் 90வது அதிகாரம் 15வது வசனம். இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இப்போது பிரசங்கியின் புத்தகம் 8வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். யாருக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. ஞானமுள்ளவனுக்கு. எதை அறிந்தவன் ஒருவனும் இல்லை. காரியத்தின் தாற்பரியத்தை. மனுஷனுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவது எது? மனுஷனுடைய ஞானம். மனுஷனுடைய ஞானம் எதை பிரகாசிக்க பண்ணும்? மனுஷனுடைய முகத்தை. மனுஷனுடைய ஞானத்தால் மாறுவது எது? மனுஷனுடைய முகத்தின் மூர்க்கம். எதை கைக்கொண்டு நட என்று பிரசங்கி எச்சரிக்கின்றார்? ராஜாவின் கட்டளையை. ராஜாவின் கட்டளையை கைக்கொண்டு நட என்று பிரசங்கி என்ன செய்கின்றார்? எச்சரிக்கின்றார். ராஜாவின் கட்டளையை கைக்கொண்டு நடப்பதை எதன்படியே செய்ய வேண்டும்? தேவனுக்கு இட்ட ஆணையின்படியே. யாருடைய சமூகத்தை விட்டு விலக துரிதப்படக்கூடாது? ராஜாவுடைய சமூகத்தை. எதிலே பிடிவாதமாய் நிற்கக்கூடாது? பொல்லாத காரியத்திலே. பொல்லாத காரியத்திலே எப்படி நிற்கக்கூடாது? பிடிவாதமாய். தனக்கு இஷ்டமானதெல்லாம் செய்பவன் யார்? ராஜா. ராஜா எதையெல்லாம் செய்வான்? தனக்கு இஷ்டமானதெல்லாம். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே என்ன உண்டு? அதிகாரம். எங்கே அதிகாரம் உண்டு? ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நீர் என்ன செய்கிறீர் என்று யாருக்கு சொல்லத்தக்கவன் இல்லை? ராஜாவுக்கு. ராஜாவுக்கு எவ்வாறு சொல்லத்தக்கவன் இல்லை? நீர் என்ன செய்கிறீர் என்று. கற்பனையை கைக்கொள்ளுகிறவன் எதை அறியான்? ஒரு தீங்கையும். ஒரு தீங்கையும் அறியாதவன் யார்? கற்பனையை கைக்கொள்ளுகிறவன். ஞானியின் இருதயம் எதை அறியும்? காலத்தையும் நியாயத்தையும். காலத்தையும் நியாயத்தையும் அறிவது எது?
ஞானியின் இருதயம். எதற்கு காலமும் நியாயமும் உண்டு? எல்லா காரியத்துக்கும். எல்லா காரியத்துக்கும் என்ன உண்டு? காலமும் நியாயமும். யாருக்கு நேரிடும் சஞ்சலம் மிகுதி? மனுஷனுக்கு. மனுஷனுக்கு நேரிடும் எது மிகுதி? சஞ்சலம். மனுஷன் எதை அறியான்? இன்னது சம்பவிக்கும் என்று. மனுஷனுக்கு எதை சொல்லத்தக்கவன் ஒருவனுமில்லை. இன்ன விதமாய் சம்பவிக்கும் என்று. ஆவியை விடாதிருக்கிறதற்கு எதின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரமில்லை. ஆவியின் மேல். எதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரமில்லை? ஆவியை விடாதிருக்கிறதற்கு. ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் யாருக்கு அதிகாரமில்லை? ஒரு மனுஷனுக்கும். எதின் மேலும் மனுஷனுக்கு அதிகாரமில்லை? மரண நாளின் மேலும். மனுஷன் எந்த போருக்கு நீங்கி போவதுமில்லை. மரண நாளின் போருக்கு. யாரை துன்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டாது. துன்மார்க்கரை. துன்மார்க்கரை எது விடுவிக்கவும் மாட்டாது? துன்மார்க்கம். பிரசங்கி சூரியனுக்கு கீழே செய்யப்படும் எவைகளை சிந்தித்தார்? எல்லா கிரியைகளையும். பிரசங்கி எங்கு செய்யப்படும் எல்லா கிரியைகளையும் சிந்தித்தார்? சூரியனுக்கு கீழே. ஒரு மனுஷன் எதற்காக வேறொரு மனுஷனை ஆளுகிற காலம் உண்டு? தனக்கே கேடுண்டாக. ஒரு மனுஷன் தனக்கே கேடுண்டாக யாரை ஆளுகிற காலம் உண்டு? வேறொரு மனுஷனை. எங்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை பிரசங்கி கண்டார்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த யார் அடக்கம் பண்ணப்பட்டதை பிரசங்கி கண்டார்? துன்மார்க்கர். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் என்ன பண்ணப்பட்டதை பிரசங்கி கண்டார்? அடக்கம் பண்ணப்பட்டதை. துன்மார்க்கர் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்து வந்த எதிலே மறக்கப்பட்டு போனார்கள்? பட்டணத்திலே. எதற்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடக்கவில்லை?
துர்க்கிரியைக்கு துர்க்கிரியைக்கு எது சீக்கிரமாய் நடக்கவில்லை? தக்க தண்டனை. மனுபுத்திரரின் இருதயம் எதைச் செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது? பொல்லாப்பை. எது பொல்லாப்பைச் செய்ய மனுபுத்திரர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது? மனுபுத்திரரின் இருதயம். ஏன் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பைச் செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது? துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால். யார் 100 தரம் பொல்லாப்பைச் செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? பாவி. பாவி எத்தனை தரம் பொல்லாப்பைச் செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? 100 தரம். பாவி 100 தரம் எதைச் செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? பொல்லாப்பைச் செய்து. யார் நன்றாயிருப்பார்கள் என்று பிரசங்கி அறிந்திருந்தார்? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்கள். தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பிரசங்கி அறிந்திருந்தார்? நன்றாய் இருப்பார்கள் என்று. யார் நன்றாய் இருப்பதில்லை? துன்மார்க்கன். துன்மார்க்கன் ஏன் நன்றாயிருப்பதில்லை? அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாதிருக்கிறபடியால். துன்மார்க்கனுடைய வாழ்நாள் எதைப் போலிருக்கிறது? நிழலைப் போல். யாருடைய வாழ்நாள் நிழலைப் போலிருக்கிறது? துன்மார்க்கனுடைய வாழ்நாள். துன்மார்க்கரின் கிரியைக்கு வருவது போல யாருக்கும் வரும்? நீதிமான்களுக்கும். நீதிமான்களின் கிரியைக்கு வருவது போல யாருக்கும் வரும்? துன்மார்க்கருக்கும். பிரசங்கி எதை புகழ்ந்தார்? களிப்பை. எவைகளை அல்லாமல் சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு வேறொரு நன்மையும் இல்லை? புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதுமே அல்லாமல். புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதுமே அல்லாமல் சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு என்ன இல்லை? வேறொரு நன்மையும். தேவன் மனுஷனுக்கு தந்த ஜீவ காலத்தில் அவன் பிரயாசத்தினால் அவனுக்கு நிலைக்கும் பலன் என்ன? புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதும். பிரசங்கி எதை அறிய தன் மனதை செலுத்தினார்? ஞானத்தை. பிரசங்கி எதை பார்க்க தன் மனதை செலுத்தினார்?
மனுஷன் இரவும் பகலும் கண்ணுறக்கமில்லாமல் பூமியிலே செய்யும் வேலைகளை பார்க்க. மனுஷன் எவ்வாறு பூமியிலே வேலைகளை செய்கிறான்? இரவும் பகலும் கண்ணுறக்கமில்லாமல். மனுஷன் இரவும் பகலும் கண்ணுறக்கமில்லாமல் எங்கு வேலைகளை செய்கிறான்? பூமியில். பிரசங்கி எவைகளை கவனித்து பார்த்தார்? தேவன் செய்யும் சகல கிரியைகளையும். எதை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாதென்று பிரசங்கி கண்டார்? சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை. எதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறியமாட்டான்? சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை. சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை அறியும்படி யார் பிரயாசப்பட்டாலும் அறியமாட்டான்? மனுஷன். சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை அறியலாம் என்று யார் எண்ணினாலும் அறிந்து கொள்ள மாட்டான்? ஞானி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக. நீங்கள் இந்த கேள்விகளை கேட்டு உங்களுக்கு பதில்கள் தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இல்லை என்றால் வேதத்தை திரும்பவுமாக எடுத்து வாசித்து கேள்விகளுக்கு பதில்களை அறிந்து கொள்ளுங்கள். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஆமேன்.